Hi, hello friends, welcome to Sheeja Tech Official. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோஸ்னா இப்போ நீங்க டிஸ்ப்ளேல பார்த்துட்டு இருக்க ஒரு வீடியோவை தான் எப்படி நம்ம சிம்பிளா Avee பிளேயர்ல எடிட் பண்றது அப்படினு பார்க்க போறோம். இதோட மெட்டீரியல் அண்ட் டெம்ப்ளேட் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். நீங்க வந்து ஈஸியா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லனா என்னோட வெப்சைட்ல பாத்தீங்க அப்படினா இதை விட நிறைய டெம்ப்ளேட்ஸ் வீடியோஸ் எல்லாமே இருக்குது. நீங்க பார்த்து மெட்டீரியலை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த வீடியோவை நம்ம எப்படி எடிட் பண்றது அப்படினு பார்க்கலாம். நீங்க வந்து அப்ளிகேஷன்ல நீங்க வந்து ரெடி பண்ணி முடிக்கும்போது உங்களுக்கு இந்த பிளேஸ்ல தான் கரெக்ட்டா இருக்கும். இப்படி கரெக்ட்டா இருந்துச்சு அப்படினா தான் நம்ம இன்ஸ்டாகிராம் சைஸ்க்கு கரெக்ட்டா வந்து செட் பண்ண முடியும். அதனால எல்லா இமேजेस எல்லாம் மூவ் ஆகி மேல இருக்குது. கரெக்ட்டான பொசிஷன்ல செட் பண்ணனும் அப்படினு எல்லாம் செட் பண்ண வேண்டாம். இந்த வீடியோஸை பார்த்து நீங்க என்னென்ன பிளேஸ்ல என்னென்ன இமேஜ் ஆட் பண்ண சொல்றேன் அப்படினு பாருங்க. உங்களுக்கு சிம்பிளான இந்த வீடியோஸை நீங்களும் கிரியேட் பண்ணலாம். ஓகே फ्रेंड्स, எப்படி டெம்ப்ளேட் இருக்குது, எப்படி நம்ம இன்சர்ட் பண்ணலாம் எல்லாமே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க Avee பிளேயர் அப்ளிகேஷன் ஓபன் பண்ணீங்க அப்படினா வந்து மேலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஐகான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து செகண்ட் ஒரு லோட் ஃப்ரம் ஃபைல் அப்படினு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும் அப்படினா 3 டாட் இருக்கும். அதுல டவுன்லோட்ஸ் இருக்கும். டவுன்லோட்ல போய் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க கூடிய இந்த விசுவலைசரை நீங்க வந்து இன்சர்ட் பண்ணனும். இப்போ வந்து நான் இதை வந்து செட் பண்றேன். செட் பண்ணதும் பக்கத்துல ஒரு பாக்ஸ் வந்து ஓபன் ஆகும். அதுதான் உங்க டெம்ப்ளேட்டாக இருக்கும். ஓகேவா? இப்போ பாத்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு டெம்ப்ளேட். இப்படி கரெக்ட்டா வந்து பார்டர் இமேஜ் எல்லாமே ஆட் ஆகி தான் இருக்கும். இதை வந்து நீங்க வந்து என்னென்ன ஆட் பண்றது அப்படினு பாத்துறலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா பென்சில் ஐகான் இருக்கு. அதை கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க. பார்த்துட்டு பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் ஆடியோ ப்ரொவைடர், அதுலேயும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் இருக்கிறதுல தான் நம்ம இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். இமேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு இமேஜஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் கிளிக் பண்ணிவிட்டு பிக் இமேஜ் கிளிக் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜே வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணது எனக்கு வந்து கரெக்டாக ஆட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஈஸியாக நம்ம ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். இமேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன், இது பார் தான், உங்களுக்கு எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இமேஜ் தான் இருக்குது. அதுவும் டாட் இமேஜ் தான். அதுலேயுமே எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். பொசிஷன் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ண வேண்டாம். அப்போ தான் நான் டிஸ்பிளேல காமிச்ச மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் கண்டிப்பாக கரெக்டாக கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா? பிளர் எஃபெக்ட்டுக்கு கீழே இமேஜ் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் டிக் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா பிக் இமேஜ் கிளிக் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க. அதாவது நான் பிக்சல் லேபில் நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த பிளேஸில் உங்களுக்கு வந்து கரெக்டாக ஷோ ஆகிருக்கு. நம்மளுக்கு வந்து எனபிள் ஆகிருக்கு கரெக்டாக. இதுதான் அந்த இமேஜ். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃபீல் த மியூசிக், அந்த இமேஜ் தான் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டிக்கு எதுலேயுமே எனபிள் ஆகிருக்காது. நீங்கள் டிக்கு கிளிக் பண்ணிவிட்டு பிக் இமேஜில் போய் நீங்கள் அந்தந்த இமேஜை நீங்கள் வந்து கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட் இருக்கிறது பார்டர் இமேஜ். நெக்ஸ்ட்டு பார்ட்டிகிள்ஸ் ரெண்டானா நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகிருக்கு. 2 பார்ட்டிகிள்ஸுமே உங்களுக்கு யூஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த பார்ட்டிகிள்ஸில் நீங்கள் கலர்ஸ் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை ஈஸியாக நம்ம சிம்பிளாக கூட நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓவராலில் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கலர்ஸ் வந்து கரெக்டாக சேஞ்ச் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கலாம் ஒயிட் கலரே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா காம்போசிஷன் கீழே நிறைய லேயர்ஸ் இருக்குது. எதுவுமே இந்த வீடியோஸில் நம்ம யூஸ் பண்ணது இல்லை. யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா அப்படி லைட்டாக மூவ் பண்ணி மேலே கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு என்ன பண்ணணும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எனபிள் பண்ணிக்கோங்க. எனபிள் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து டெலீட் பண்ணிவிட்டு என்னோட நேம் எழுதுறேன். ஓகே, ஷீஜா டெக் அஃபிஷியல் அப்படின்னு எழுதுறேன். பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து டிஸ்பிளேல உங்களுக்கு வந்து கரெக்டாக ஷோ ஆகுது. இதை கரெக்டாக நீங்கள் பிளேஸ் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து கரெக்டாக செட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி, அதாவது எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபைல் நேம் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து 720 கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து வீடியோ விட்த் பார்த்தீங்க அப்படின்னா 1080 கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க ஹைட் அப்படின்னா வந்து 1360 கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஸ்டார்ட் டைம் கிளிக் பண்ணிவிட்டு எண்டு டைமை நீங்கள் வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு 5 செகண்ட் மட்டும் நான் வந்து க்ரியேட் பண்ணி காணிக்கிறேன். ஓகேவா? ஓகே, இப்போ 5 செகண்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு ஒரு ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணி அப்படின்னா வந்து எனக்கு கரெக்டாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ணியாச்சு. எக்ஸ்போர்ட் ஆகி முடித்ததும் எனக்கு வந்து கரெக்டாக லோட் ஆகி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகியாச்சு. எக்ஸ்போர்ட் ஆனது கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஃபினிஷிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகிட்டு ஓகே சூப்பராக கொஞ்ச நேரத்தில் எடிட் பண்ணிட்டோம். இதில் இமேஜ் ஆட் பண்ணுறது மட்டும்தான் உங்களோட வேலை. சிம்பிளாக நம்ம வந்து இதில் எடிட் பண்ணியிருக்கோம். இந்த விசுவலைசர், இந்த மெட்டீரியல் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. sheejatekofficial.comல போய் கூட நீங்கள் வந்து
விசிட் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோஸில் நான் வந்து சந்திக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படின்னா வந்து அப்ளிகேஷன், அதாவது மொபைலில் நம்ம யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்லாம் ரிவ்யூ பண்ணலாமா, A to Z நம்ம வந்து எல்லாமே தெரிஞ்சிக்கலாமா அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வரக்கூடிய வீடியோஸ்ல எல்லாம் அதே போல் அப்லோட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.